பரமஜெய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இப்போ வந்து நான் வந்து என் பிள்ளைய படிக்க நல்லா இருக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டு எதாவது போய் செஞ்சுருக்கேன். ஆனால் வந்து தப்புன்னா கண்டிப்பாக வந்து வீடியோ பிடிவேன். ஏன்னா தப்பு இருந்தால் வீடியோ பிடிவேன். இப்போ வந்து ரூ. 8க்கு விற்ற சிகரெட்டு இப்போ ரூ. 13. மக்களுக்காக காசு தரோம்னு சொல்லி ரேஷன் கடையில் அந்த காசை வந்து முதல்ல தயவு செஞ்சு நிப்பாட்டுங்க. ஓட்டு காசை வந்து முதல்ல நிப்பாட்டுங்க. இப்போ இன்றைக்கி ரூ. 3 நம்ம 3000 வாங்கின பார்த்தியா, 3000 நமக்கு கணக்கு பண்ணி பாருங்கள். நீங்கள் படிச்சுட்டு நான் படிக்காதவன் 10 நாளைக்கு 10 செட்டு வாங்க என்னாச்சு? 30 ஆச்சு. ஒரு வருஷம் என்னாச்சு? ஒரு வருஷம் வாங்கினா என்னாச்சு? அதே 10 வருஷத்துக்கு 5 வருஷத்துக்கு வாங்கினா என்னாச்சு? கணக்கு பண்ணி பாருங்கள். வந்து காசு வாங்க ஓட்டு போட்டு நேர்மை இனிமேல் நேர்மைக்க பாருங்கள். நம்ம காசு வேணாம், தேவையில்லை. நான் காசு 10 காசு வாங்க கிடையாது. எவன்டி 10 காசு வரைக்கும் வாங்கலை. எவன்டி 10 காசு வாங்க கிடையாது. நான் கஷ்டப்பட்டு உழைக்கிறேன். கஷ்டப்பட்டு கையேந்தி நிற்க மாட்டேன். கையேந்தி நிற்க மாட்டேன்னு கையேந்தி நிற்க நான் பிச்சைக்காரன். என்ன ரோசம் பிழைக்கிறேன், நியாயம் பிழைக்கிறேன், நேர்மையாக பிழைக்கிறேன். ஏன்னா தேசிய கொடிகளை பிடிச்சிக்கேன்னு. ஏன்னா அதை விட உலகத்தில் எந்த கட்சியும் தேவையே கிடையாது. இன்னும் 2-3 நாட்கள் பாருங்கள். கண்டிப்பாக தேசிய கொடியில் வந்து என் வண்டியில் என் கொடியை வந்து எவனும் தொட முடியாது. என் கொடியை எவனும் தொட முடியாது. எவனும் என் போலீஸ்காரன், கலெக்டரு, முதலமைச்சர் எவனும் என் கொடியை தொட முடியாது. அந்தளவுக்கு கொடியை என் வண்டியில் கட்டுவேன். இது சத்தியம். 2 நாக்குள்ள என் வண்டியில் என் கொடியை கட்டுவேன். என் கொடியை எவனும் தொடக்கு யோக்கியம் எவனுக்கும் கிடையாது. பரமச்சு.